இருள் இனிதுன்னு ஒரு குறும்படம் பார்த்தேன் இப்ப. பார்த்தீங்கன்னா, நம்ப எஸ்ராம் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, கதை திரை எழுதியிருக்காரு. எஸ்ராம் கிருஷ்ணன் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எவ்வளோ பிடிக்கும்னா, என்னுடைய பெரும்பாலான நாட்கள் பஸ்ஸில, ட்ராவல் எங்கே போறதுனாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, மனசு கஷ்டப்பட்டாலும் சரி, அப்போலாம் வந்து நான் அவருடைய ஸ்பீச் தான் கேட்பேன். அவருடைய ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, என்னுடைய ஃபேவரைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீனா. ஜி. நாகராஜன். மனிதன் மகத்தான சல்லிப்பயில்னு சொன்ன ஒரு மகத்தான மனுஷன் அவரு. அவர பத்தி எனக்கு தெரிஞ்சு எழுத்தாளர்கள் யாரும் பேசியிருந்தா நான் பார்த்ததில்ல. அதை இவரு மட்டும் தான் எப்பயுமே அவர பத்தி பேசிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு எஸ். ராமகிருஷ்ணன பிடிக்கும். சில மாஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்க படம் பண்றாங்க. சில பேர் வந்து இது மாரி எழுதுறாங்க. இப்ப ஜே.கே. கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எழுதாம போயிட்டாரு. எல்லாமே எதுக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கேயாவது நம்ம தடுமாற்றம் ஆகக்கூடாது. இறங்கிடக்கூடாதுன்னு நெனைக்கிறது நான் நெனைப்பேன். அந்த மாரி ய ய தோணியிருக்குமோன்னு நெனைப்பேன் நானு. ஏன்னா, அவங்க சரிவுன்றது வந்து இருக்கக்கூடாதுன்னு நெனைப்பேன். பட் இந்த இருள் இனிதுன்னு குறும்படம் பார்த்த பிறகு, அது அது உங்களுக்கானது இல்ல சார். அவ்வளோதான். அது வேண்டாம். ஏன்னா, அத பத்தி நான் வேற எதுவும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. அது ரொம்ப ரொம்ப அமைச்சரான ஒரு வீடியோ. குறும்படம் அது. தேங்க் யூ.